இந்த 2026ல வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி யார் சோஷியல் மீடியால அடி வாங்க போறாங்க? ஓ இவரா? ஐயோ நடிப்பு அரக்கனாச்சு இவர். தனுசு ராசி. இவர் அடிக்கடி சொல்லுவாரு. இவன் நேரில் போய் மீட் பண்ண போகும் சொல்றாரு, சார் நான் தனுசு ராசி சார், போரோட நட்சத்திரம் சார், நான் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மாதிரிலாம் நல்லா நடிக்கிறேன் சார், அவங்கள விட நல்லாவே நடிப்பேன் சார் அப்படிலாம் பயங்கரமாக பேசுவாங்க. இந்த உதார் விட்டு அடி வாங்குறதுல இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. எதையுமே பிரம்மாண்டமாக பேசுறது, பேசணும்னு வச்சவங்களேன் அப்படியே வாய்கிலேயே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி அநியாயத்துக்கு பேசி அடி வாங்குவார். ஸோ அதனால தனுசு ராசிக்காரங்க சும்மா ஏதோ பேசுறதுன்ட்டு பேசாம மேட்ருக்கு வாடா அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கரெக்டான விஷயத்துக்கு வந்துட்டு டக்குன்னு முடிச்சிருங்க. அடுத்த ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி. பேச மாட்டாங்க நார்மலாகவே. பட் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்துட்டு பொய் பேசுறது அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அழகான கலையாக வரும். ராசியில் வந்து சனி பகவான் அப்படிங்கிறது மூலத்திரியோன் ஆட்சி அப்படிங்கிறது வருவாங்க. ஆல்ரெடி இவங்க 2ஆம் இடத்துலையும் சனி பகவான் போய் வாக்குஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க பேசுகிற பொய்யாலே வந்துட்டு சோசியல் மீடியாவில் அநியாயத்துக்கு அடி வாங்குவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் ஊரில் இருக்கிட்ட எல்லா பொண்ணுகிட்டையும் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் நைட்டு 12 மணிக்கு மேலே சாட்டிங் பண்ணுறதுலாம் வேணாம், சரிங்களா? சம்மத்தியாக விடுவோம். அடுத்த ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி. இந்த மீன ராசியை வந்துட்டு சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இவங்க வந்துட்டு சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க போய் அதுவே வந்துட்டு ஏன் நாங்கள் சாப்பிட மாட்டோமா, நீ கேட்டால் தான் சாப்பிடுவியா அப்படின்னு எதிர்த்தரப்பில் அநியாயத்துக்கு கேள்வி கேட்குறவன்ட்ட மாட்டிக்கிட்டு செம்மையாக போட்டு பழக்க போகிறாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க.